திரு சிவனேசன் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். ஆனால் அவரை நான் காண்ற நேரமெல்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நிகழ்வுக்கு. அதுபோல் எல்லா பெற்றோரும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலையை வளர்க்க வேணும். அதை பின்பற்றி பிராங்க்பர்ட்லே ஸ்ரீபதி அவர்கள் 400 கலைஞர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை அழைத்து மிக பெரும் விழாவை ஒன்றை செய்து அதை நூலாக்கியும் இருக்கிறார். தமிழ் MTVயின் 33வது ஆண்டு சர்வதேச விருதினை பெற்றுக்கொள்ள வருகிறார் டாக்டர் திவ்யா ராமகிருஷ்ணன். யூடியூப்ல போட்டு எல்லாம் பாருங்க வடிவா. பணியாற்றி வருவது தம்பி சிவனேசன். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முதலே தமிழருவி இசை திருவிழாவை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஐடியாவில் யோசிச்சேன் நான். எங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள எங்கே போனீங்கன்றாலும் நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அது கொலஸ்ட்ரால் குறைஞ்சாடுன்னு. அப்போ இது தோசை அப்போ ஓகே. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னா ஜெர்மனியில் இருக்கிற டோட்முண்ட் நகரத்தில் இருக்கிறேன். டோட்முண்ட் நகரத்தில் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, கலைஞர்களை கௌரவித்து ஒரு விருது விழா ஒன்று நடக்குது. இன்றைக்கு இந்த விருது விழாவில் 6 கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. என்னென்ன மாதிரி நடக்குதுன்ற விஷயத்தை நாங்கள் போய் பார்ப்போம். உள்ளே வாங்க. என்னென்னு சொல்லிச்சோன்னா, யூரோப்பாவிலையும் சரி, புலம்பெயர் நாடுகள்லையும் சரி, எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுடைய திறமைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒரு மேடையோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு கௌரவமோ அவங்கள ஒரு பாராட்டி ஒரு விழாவோ நடக்கிறன்றது வந்து சரியான அரிது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படி டோட்முண்டில் ஜெர்மனியில் இப்படி தமிழ் MTVயினரால் கலைஞர்களை கௌரவித்து நடத்துகிற விழான்றது வந்து உண்மையாக ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. பார்ப்போம். இப்போ நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி போகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது கலைஞர்கள் வராங்க. டீம் அதிசயம், வெல்கம். வாங்க. உங்களுக்காக தான் வெளியில் பார்த்து கொண்டிருக்கேன். உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு போங்க தாராளமாக. இந்த அடுத்த கலைஞர் வாரங்கிற ஒரு டிஜே, ஒரு பாட்டுக்காரர் இன்றைக்கு விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல விஷயம். 2 தலைமுறையினருக்கு மேலே எங்களோட இந்த புலம்பெயர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ திறமைகளை வச்சு கொண்டிருந்தும் ஆனால் அவங்கள அதை வெளிப்படுத்த நேரம் இல்லாமல் வேலை உழைப்பு அப்படின்னு சொல்லி வீணாகி போச்சு. இப்போ அடுத்தடுத்த சந்ததியினர் வந்து என்ன மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு முதல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? இந்த நிகழ்ச்சிக்கு நான் இன்று தான் முன்னம் வந்திருக்கிறேன். நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். என்னுடைய பிள்ளையும் பங்கு பெற்றா இதில். அதனால் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நிகழ்வுக்கு. அதுபோல் எல்லா பெற்றோரும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலையை வளர்க்க வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ புலம்பெயர் மக்கள் நாங்கள் ஆரம்பத்தில் வந்த வெளிநாட்டுக்கு வந்த ஆக்களை பார்த்திங்கன்னா நிறைய திறமை வச்சுருந்தாலும் அவங்க வந்து அந்த அந்த திறமையை கொண்டு ஒரு மேடையில் ஏற்றுறதுக்கோ இல்லாட்டி அப்படி ஒரு மேடையில் ஏற்றி அவங்களுக்கு ஒரு பரிசு பாராட்டு வழங்குறதுக்கு ஒரு ஒரு தளம் இல்லாமல் இருந்தது புலம்பெயர் மக்களுக்குன்னு. இப்போ ஈழத்தில் கூட அந்த பிரச்சனை தான். ஈவன் தமிழ்நாட்டில் கூட அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு நல்ல கிரிக்கெட்டர் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நேஷ்னல் டீமில் ஒரு இடம் கிடைக்கிறதுன்றது சரியான அறிதானே தமிழாக்களுக்கு சொல்கிறோம். அப்போ அப்படியான இடத்துல இப்போ நாங்கள் 2 தலைமுறை வந்து அந்த வேலை, வந்த உழைப்பு, வந்த காசு அப்படி நிறைய விஷயத்தில் அந்த திறமையே இல்லாமல் போயிட்டு இப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நிறைய திறமைகளோடு இருக்குது. அப்படியான ஒரு திறமைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களை கௌரவித்து பாராட்டி அவங்களுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுக்க வேண்டியதை எவ்வளோ முக்கியத்துவம் நினைக்கிறீங்க, எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? இது உண்மையில் வந்து வெளிநாட்டை பொறுத்த அளவில் வந்து மிக முக்கியமான ஒரு இது.
ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் வந்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு வேறு நிலைமை, வேறு பிரச்சனைகள். அதனால் இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்து இருந்து அவையால் இந்த முன் வந்து பிள்ளைகளை வந்து கொண்டு வந்து நடத்த முடியவில்லை. ஆனால் இப்போத்தைய கால சூழ்நிலையில் வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ அப்போ அதனால் வந்து தகப்பன் தாய்க்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் கூட இருக்கிறதால பிள்ளைகளே கொண்டு வழி நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ வந்து ஒரு மியூசிக் செய்யும் போது நான் இந்த மகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுக்கும்போது நாளைக்கு அவன் அதையும் கற்றுக்கொள்கிறா. பரதநாட்டியம்னு சொல்லி சொன்னால் தமிழ் பள்ளிக்கூடத்தில் கொண்டே போயிடுறான். அப்போ அதை கற்றுக்கொள்கிறான். பள்ளிக்கூடத்தில் தமிழ் கற்றுக்கொள்ளினோம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து எல்லா தகப்பனும் வந்து பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி செய்தால் நாளைக்கு எங்களோட பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளும் சரி, எல்லா பிள்ளைகளும் நாளைக்கு முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, நன்றி. எங்கே போனாலும் அப்பா நந்திஸ் தான் நிற்கிது முன்னால். சரி, உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போது மக்கள் எல்லாம் வந்து ஓரளவு எஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. ஹாய், ஹலோ. எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மியூசிக் ஒன்று சனங்கள்லாம் வந்துருக்கு. பார்ப்பேன் என்ன நடக்குது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சும்மா பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு அமர்க்கலமாக இருக்கீங்க. சரி, அப்போ என்ன நடக்குது? ஹலோ, என்ன தம்பி? ஓகேயா? எப்படி போகுது பாடுகள்? போகுது நீங்கள். ஸோ ஏன்னா ஒழிக்கிறீங்க இங்கே வில்சன். ஓகே, கை ப்ராப்ளம். நந்திஸ் தானப்பா? சங்கர் தானே? பாய் சங்கர். ஆ, ஓகேயா. வணக்கம். வணக்கம் அண்ணே. என்ன மாதிரி காய்ப்புமா கொஞ்சம் அப்பச்சட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க? ஓ, என்னண்டா எனக்கு இன்றைக்கு ஒரு ஐடியா வந்தது. ஐடியாவில் யோசிச்சேன் நான். எங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள எங்கே போனீங்கன்றாலும் நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்ன அது உண்மைதானே? அதே மாதிரி எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நந்தி தான். நந்தி தானே? நந்தி போய் சிவன் பெருமாண்ட கதைக்கையில் நந்திட்டு சொல்லி தான் அதை கன்வே பண்ணணும். உண்மையில. ஆனால் நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அப்போ இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க? சாப்பாடு சோட்டிஸ் இருக்குது, ரோல், மரக்கறி ரோல், மீன் ரொட்டி, வடை, சம்பல் பனிஸ் இருக்குது, பான் இருக்குது, சாப்பாட்டுக்கு பிரியாணி இருக்குது, ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி. அப்போ ஒரு தூக்கி காட்டுங்க என்ன இருக்குன்னு. ஓ, பிரியாணி, ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி, கோழி பிரியாணி இருக்குது. அதுக்கு மரக்கறிகள் இருக்குது. ஸோ மற்றது ஃப்ரைட் ரைஸ் வரும். ஃப்ரைட் ரைஸ், கொத்து ரொட்டி எல்லாம் வரும். எல்லாம் வருமா? ஆட்டுக்கறி. ஸோ கொலஸ்ட்ரால் குறைஞ்ச ஆடை. அது கொலஸ்ட்ரால் குறைஞ்ச ஆடுன்னு. அப்போ இது தோசை, அப்போ ஓகே. ஃபலூடா எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கு அது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இருக்குது இன்றைக்கு நல்ல வைக்க தானே முடிஞ்சிடும். அப்போ என்ன ஒரு சோடி அப்போ என்ன விலை? 3 மணி. ஓகே, நல்ல விஷயம், நல்ல பிரச்சனை. ஓகே, நன்றி. Es gibt auch sehr viel Entertainment, also seid offen. Danke. அங்கே முன்னுக்கு செல்ல வேண்டும். சுமந்தினி தேவராஜா முன்னுக்கு செல்ல வேண்டும். முன்னுக்கு போங்கள் ஆலயத்துக்கு. திருமதி மலர் அவர்கள் இந்த ஆரம்ப மண்டபத்தில் விழா துவக்க மண்டபத்தில் இருக்கின்ற மங்கள வணக்கம். பெற்றிருப்பீர்கள். இப்போ நான் தமிழில் கதைக்க உள்ளேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற சகோதரி வீட்டோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக மலேசியாவில் இருந்து வருகை தந்துள்ளார். அவர் தன்னை இப்ப சுயமாக அறிமுகம் செய்து கொள்வார்.
அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றேன். நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று தெரியும். ஆகையாலே உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் போற்றி, தாய் தந்த தமிழை போற்றி. வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில வினாடிகளில் அல்லது இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி தொடங்குகின்றோம். தொடங்கிய பிறகு நிறைய நாங்கள் மேடையில் பேசியிருக்கின்றோம். அப்போது நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நானும் என்னை ஒரு அறிமுகம் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் இன்று இரவு வரைக்கும் நீங்கள் என் குரலை கேட்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உள்ளது. ஆகையால் எனது பேர் திருதிகா வவுனியனா. நான் கடந்த 12 வருடமாக அறிவிப்பு செய்கின்றேன். இன்று உங்களை உற்சாகத்துடன் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி இங்கிருந்து வெளியில போகும்போது ஒரு தரமான நிகழ்வை பார்த்த திருப்தியுடன் செல்வதற்கு நான் இந்த விழாவை உங்களுக்கு தொகுத்து வழங்க வருகிறேன். நன்றி. அன்பர்களே, நாங்கள் ஆரம்ப நிகழ்வுகளை மிக விறுவிறுப்பாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த நகர விழா செல்ல இருக்கின்றார். 3 மணிக்கு நாங்கள் அவரை விட வேண்டும். அதனால் இப்பொழுது மங்கள விளக்கேற்று அங்கே நிற்பவர்கள் தயவு செய்து மங்கள விளக்கேற்றை ஏற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உங்களை அங்கிருந்து அழைத்து வரப்பட போகிறது. விழாவில் தாமதிக்காமலுக்கு பின்னோக்கி செல்லுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இந்த விழாவில் கலந்து கொள்பவர்கள், அதாவது கௌரவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து மனோகரமணி அழைத்து கொள்ளப்படுகிறீர்கள். நேரம் தாமதிக்காமலுக்கு மறுபடி அழைத்து கொள்கின்றீர்கள். அடுத்த அரணி வீரர் அவர்களை அழைக்கிறோம். நாங்கள் திட்டமிட்டதன்படி 10 பேரை இணைத்து அதனால் அனைவரும் இணைந்து வாருங்கள். Die Gäste und Gewinner und Lehrer, die heute geehrt werden von uns, werden jetzt in den Saal hineingebracht. Nach tamilischen Sitten und Gebräuche werden solche Menschen mit Applaus ins Saal reingebeten. Also bitte, wo ist der Applaus? கௌரவம் பாராட்டு வாங்குற அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைத்துக் கொள்ளப்படுகின்றீர்கள். வாருங்கள், அனைவரும் வாருங்கள். மிக விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதில் நிற்பவர்கள் முதுகிற மதுரை முதுகிற மதுரை
அப்படியே வீட்டுக்காங்க அனைவரையும் நாங்கள் இந்த நிகழ்வு தாமதமாக நாங்கள் திட்டமிட்டதன்படி இதை நடத்த முடியாத பல சிரமங்கள் நாங்கள் பின்னுக்கு உங்களுக்கான இருப்புக்கான கதிரைகளை நாம் வைப்பதாக நினைத்திருந்தோம். தாமதம் ஏற்பட்டபடியாக இதை அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது. நல்லது, நன்றி. அனைவருக்கும் நிலப்பட நண்பர்கள் எடுத்து விட்டீர்களா? நன்றி. அவையவர்களை குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக மேடையில் இப்பொழுது பெயரை வாசித்தோம். அவர்கள் நடந்து கொண்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாவை சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேடையில் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக உங்கள் பெயரை வாசிக்கின்றோம். மேடைக்கு வருவோம். சசி நவீன், சிறப்பாக மங்கள விளக்கினர். இந்த தமிழ் டிவியின் 33வது ஆண்டு விழாவில் இந்த சிறப்பு விருது விழாவில் இணைந்திருக்கின்றனர். இந்த விருது விழாவில் இப்போது மங்கள விளக்கேற்றல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஏமனி சாதனை படைத்த ஒரு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஐரோப்பிய ரீதியாக 50க்கும் மேற்பட்ட கலைஞர்களை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கப்படுகின்றார். திரு பாலகிருஷ்ணன் அவர்களை ஏற்கனவே அழைக்கப்பெற்றது வந்து கொண்டிருக்கிறார். இந்த நகரத்தில் மிக சிறப்பாக பல பணிகளை செய்கின்றவர். அந்த வகையிலே அவருடைய வரவு இருக்கின்றது. நல்லது, சிறப்பு. பலரும் நீங்கள் இந்த விழாவின் சிறப்பை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த விழா என்பது சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதற்கு காரணம் கம் ஆலய குருக்கள் ஸ்ரீ பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றலுக்கு உங்களுடைய பெயர்களும் போடப்பட்டிருந்தது. அதனால் எல்லோரும் பாருங்கள். கௌசி சிவபாலன் அவர்கள் தாமதிக்காமல் பெறவடியை கேட்டுக்கொள்வதே. இத்தனை சிறப்புகளோடு காமாலயத்தில் குருக்கள் ஸ்ரீ பாஸ்கர் குருக்கள் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார். Frau auch einen ganz lieben Dank. Vielen Dank, dass Sie da waren und uns unterstützt haben. Vielen, vielen Dank. Wir schätzen das sehr. Wir hoffen, dass in weiteren Jahren எங்கள் இந்த பகுதியில் நாங்கள் நேசித்த அந்த மண்ணையும் மாவீரரையும் மக்களையும் மறப்போமா இல்லைத்தானே? இந்த வழியில் ஒரு வணக்கம் செலுத்திக் கொள்வோம் எங்களுடைய மாவீரருக்கும். சுகம் கௌடவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் மதாஸ்ய சிஷ்யா சங்கராச்சார்யாம் பத்மபாதம் ச கஸ்தாமகம் ச சிஷ்யாம் தம் திரோடகம் கார்த்திககாரம் மன்யானஸ்வத்குரு சந்ததம் ஆனதோஸ்மி. நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. வரம் எனக்கென்றுள்ளதெல்லாம் அன்றே உணவென்றளித்து விட்டேயே. அழியாத குணக்குன்றே அருட்கடலே, அவை அறியாத அருட்கடலே, இமவான் பெற்ற கோமளவே, இமவான் பெற்ற கோமளவே. எல்லாம் வல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத சுவாமிகளுடைய
காமாட்சி அம்பிகையினுடைய திருப்பாதாரங்களையும் சிறமையில் தாங்கிக் கொண்டு இன்றைய இந்த எம்டிவி தொலைக்காட்சி திரு சிவனேசன் அவர்களுடைய அன்பு அழைப்புக்கு ஏற்று இந்த இடத்திலே ஆசையை வழங்க வந்திருக்கின்றோம். ஆசி என்பது ஒரே வார்த்தையிலே முடித்துக் கொள்ளலாம். அதுவும் மந்திரத்திலே சொல்ல வேண்டுமானால் ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. சதமானம் பவதி சதாயுகு சதஸ்புருஷேந்திரியாக ஆயுஷேவேந்திரிய பிரதீதிஷ்டதி முடிஞ்சது வேலை. அப்போ அதில்லாமல் அவரை வாழ்த்த வேண்டும். எல்லா இடத்திலேயும் நின்று எந்த நிகழ்வானாலும் பொதுவான நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்வுகளை நல்ல முறையிலே எடுத்து உங்களுக்கெல்லாம் தருகின்ற ஒரு மிகவும் சிறந்த ஒரு அன்பர் தொண்டர். நம்ம ஆலயத்தில் கூட பார்த்துருக்கின்றேன். முன்னாடி வந்துடுவார், தேர்தல் முன்னாடி வந்துடுவார். அவருடைய மண்ணை தான் முன்னுக்கு தெரியும். அதை பார்த்தா நான் கொடிமரத்தில் பார்க்குற பொழுது அது தெரியும். ஆனால் அப்படி ஒரு முன்னுக்கு நின்று நல்ல ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சிறந்தவர். மேலும் எளிமையாக பேசுவார், அன்பாக பழகுவார். நான் பார்த்தளவில்லை, ஆனால் நான் அதிகமாக பழகியதில்லை. பட் ஒரு அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. பார்த்த உடனே ஒரு பிடிக்கலாம், அவரோட பேசலாம். பார்த்த உடனே அவரோட பேசுறதுக்காக பேசாமல் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த வகையில் அவரோட பேசக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர். 33 ஆண்டுகள் இங்கே நம்ம ஆலயமும் 33வது உற்சவம் கழிந்த ஆண்டு 33 ஆண்டுகள் சிறப்பாக யாருக்கும் சிரமம் கொடுக்காம, முதல்ல அதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வது தான் வாழ்க்கை. அப்படி ஒரு இடையூறு இல்லாமல் தான் தன்னுடைய வேலையுடன் சொல்லி தன்னுடைய அந்த நிகழ்வுகளை எடுத்து சென்று மக்களுக்கு கொடுத்து பெரும் ஆதரவை பெற்ற ஒரு அன்பர் திரு சிவனேசன் அவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய இங்கே இருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒரு சாதாரணமானவர்களாக எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் பெரிய பெரிய பிரமுகர்களாக இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது அறிவிலேயும் ஆற்றலிலேயும் நிகழ்வுகளை நகர்த்தி செல்வதிலேயும் மேலும் சில மன்ற தலைவர்களும் செயலாளர்கள் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை மிக சிறந்த பெரியவர்கள் எல்லாம் நிற்கின்றீர்கள். நிறைய மீடியாக்கள் தொலைக்காட்சி போன்ற தலைவர்கள் நிற்கின்றீர்கள். ஆக அந்த மத்தியிலே இவர்கள் நீங்கள் எல்லாம் செய்து இவர்கள் கொடுக்குற வாழ்த்து தான் பெரிய வாழ்த்து. அந்த வகையில் எங்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து அம்மா வர வேண்டும் என்றது வர முடியலை. எல்லாம் வல்ல அம்பிகளுடைய குருவனுடைய ஆசையும் இவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். தொடர்ந்து இவருடைய சேவை மிளிர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்தாசை வேண்டும். நம்முடைய ஒத்தாசை என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த விருது வழங்கும் நிகழ்வை பற்றி நீங்கள் 1-2 வசனம் சொல்லி. இது ஒரு நல்ல நிகழ்வு என்று நான் கருதுகின்றேன். என்று கேட்டால் வாழுங்காலத்தில் ஒவ்வொரு அறிஞர்களையும் கலைஞர்களையும் எந்தெந்த துறையிலே அவரவர்கள் மிகவும் பிரபல்யமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு இதையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகின்றேன். அப்படி கொடுத்தால்தான் அவர்கள் இன்னும் தாங்கள் வளர்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் வளர்த்தெடுப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அந்த வகையிலே திரு சிவனேசன் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். ஆனால் அவரை நான் காண்ற நேரமெல்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் இப்படி ஒரு பெரிய நிகழ்வை செய்திருக்கின்ற பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கின்றது. அதிலும் இந்த தொகுப்பு அனைத்தையும் அவரே செய்திருக்கிறதாக எனக்கு வந்து சொன்னார். அதுக்காகவே நான் 2வது முறை மேடையில் ஏறி அவருக்கு ஒரு நன்றி உரை தெரிவித்திருந்தேன். உண்மையில் அற்புதமாக இருக்கின்றது. இப்படியான நிகழ்வுகளை பல பேர் எடுத்து நடத்த வேண்டும். அப்போ தான் எங்களுடைய தமிழ் சமுதாயம் எங்களுடைய இனம் நல்ல முறையில் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நீங்களும் உங்களோட நேரத்தை எடுத்து ஒதுக்கி வந்து இந்த கலைஞர்களுக்காக வந்து இப்படி ஒரு கௌரவத்தை கொடுத்துட்டு போனதுக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. ஆசிரியர்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் கைத்தட்டலை வழங்கி அவர்கள் திருப்தி செய்கிறார்கள். எங்களுக்கான சமுதாயம், எங்களுக்கான இளையோர்கள், எங்களுக்கான கலைஞர்கள், எங்களுக்கான தயாரிப்பாளர்கள், எங்களுக்கான மருத்துவர்கள் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொண்டு போனால் பலரை கூறலாம். அப்படி சாதனை படைத்த எமக்கு யார் என்று விளங்குவது அந்த விருதை தமிழகத்தின் இயக்குனர் சிவனேசன் திட்டமிட்டு நாங்கள் இணைந்திருந்து அதை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்னும் சொற்ப வேளையில் உங்களை அழைக்க இருக்கின்றார் திருமதி சிவனேசன் அவர்கள்.
கனடாவில் இருந்து வருகிற அந்த சிறப்பு விருந்தினர் தகவல்கள். நீங்கள் இந்த மேடையில் உங்களை கௌரவிக்கப்படும். உங்களை நான் முதல் கூறியது போல இப்பொழுது சிலர் வந்திருக்கின்றீர்கள், அவர்களுக்கான தகவல்களாக இது தருகின்றேன். உங்களை இந்த ஒவ்வொரு அடிப்படையின் கீழ் மருத்துவர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கலையகத்தின் கீழ் உங்களை அழைத்து சென்று பின் இருக்கின்ற கதைகளில் அமர்த்தி இங்கே உங்களுக்கான திரையிடல் நடைபெறும். அதாவது உங்களை பற்றிய தகவல்கள் இந்த திரையிலே சூழல்களும் அந்த திரையில் போன்றதன் பின் உங்களை அங்கிருந்து அழைத்து வருவார்கள். வந்து உங்களுக்கான கௌரவம் இங்கே வழங்கப்படும். தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். 50க்கும் மேற்பட்டவர்களை கௌரவிக்கின்றபடியால் உங்களுக்கு 2 அல்லது 3 நிமிடங்கள் வாழ்த்து கூறும் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்பதை கூறிக்கொண்டு அதன் பின் உங்களுக்கான ஒளிப்பதிவு பின்பக்கம் நடைபெற இருக்கின்றது. இதில் கலந்து கொண்டதின் சிறப்புகள் என்று சொல்லி தொலைக்காட்சிக்கான ஒளிப்பதிவில் அனைவருக்கும் இனிய நேர வணக்கம். ஜெர்மனியில் என் மொழி அதுவே நம் செம்மொழி. முதற்கண் சர்வதேச ஜெர்மன் சர்வதேச விழாவுக்கு என்னை கௌரவ விருந்தினராக அழைத்ததற்கு தமிழ் NTV இயக்குனர் திரு சிவனேசன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே இன்றைய தினம் ஜெர்மனியில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு உன்னத நாள். தமிழ் NTV 3 தசாப்தங்களாக கடந்து இன்று 33வது ஆண்டுகளாக ஜெர்மன் நாட்டில் கால் பதிக்கின்றது. இந்நாட்டில் இன்றும் என்றும் தமிழர்களை சென்றடைய வேண்டும் இத்தொலைக்காட்சி. தமிழ் மக்களின் படைப்புகளையும் கலை அம்சங்களையும் எடுத்துவெண்டுகின்ற ஒரு தொலைக்காட்சியாக மிளிர வேண்டும். அது மாத்திரமல்ல, இத்தொலைக்காட்சியின் இயக்குனர் திரு சிவனேசன் சிறந்த ஒரு தமிழ் நேசனாக இருக்கின்றார். அதனால் தான் தொலைக்காட்சிக்கு NTV என்று சூட்டி வந்திருக்கிறார் போல. புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தனிநிமிர்ந்து வாழ்வதும் தம்மால் இயன்ற உதவிகளையும் சேவைகள்
தொழில்நுட்பம் மூலமாக எங்களுடைய எல்பியினுடைய நிறுவனர் சிவனேசன் அவர்களால் இந்த பாடல் ஐய தொழில்நுட்பத்தை முதலாக ஐரோப்பா மண்ணிலே அதை செய்த அந்த பாடல் தான் இங்கு அரங்கேறுகின்றது. இந்நேரத்தில் இந்த மாபெரும் விழாவினுடைய சிறப்பு நிகழ்வாக முதல் முறையாக எங்களுடைய கடமையில் கூட ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாக இந்த நிகழ்வினுடைய நாயகர் ஈடுபட்டவர். அவ்வகையிலே ஊடகவியலாளர்களின் மதிப்பளிப்பு தான் முதலாவதாக நடைபெற இருக்கிறது. ஆகவே அவர்களுக்குரிய மதிப்பளிப்பு அனைத்து ஊடகவியலாளர்களையும் நான் நினைக்கிறேன். தமிழ் துறையில் ஜெர்மனியில் இவ்வகையான விழாவுக்கும் தமிழோடு கூடிய இந்த நிகழ்வுகளை நடாத்துகின்ற ஊடகவியலாளர்களை எழுந்திருந்து நாங்கள் அவர்களுக்கு மதிப்பளிப்போம். இப்பொழுது நடைபெறுவது ஊடகவியலாளர்களுடைய மதிப்பளிப்பு. இசையோடு அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். மங்களநாத இசையோடு அவர்களை நாங்கள் எழுந்திருந்து வரவேற்றுக் கொள்வோம். நீண்ட காலமாக போன்றவற்றையெல்லாம் இன்று வரை நாங்கள் தொடராக நடாத்தி வருகின்றோம். உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியிலே அந்த மகிழ்வை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒரு விடயத்தை கோரி நான் விடைபெறலாம் இருக்கின்றேன். நாங்கள் பிறந்து வளர்ந்து எத்தனையோ சாதனைகளை செய்திருந்தாலும் கடந்த வாரம் ஊர் மக்களால் நைலை மணிமேகலை முன்னேற்றக் கழகம் 30வது ஆண்டு விழாவிலே எம்மை அழைத்து நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விருதுகளை வழங்கியிருந்தார்கள் இங்கிலாந்திலே. அதை தொடர்ந்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெர்மனிய மண்ணிலே எங்களுக்கான இந்த விருதை தம்பி சிவனேசன் மலரும் மாலை சிவனேசனுடைய நாங்கள் அழைப்போம். அவருடைய அந்த அன்பினாலே இந்த அற்புதமான நிகழ்வை செய்து எல்லாம் பாராட்டி இருக்கின்ற அதற்கு நாங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு இப்பொழுது பதக்கம் அணிவித்து கௌரவித்து தொடர்ந்தும் அவருக்குரிய நினைவு சின்ன விருது வழங்குகிறார். எங்கே உங்கள் கரகோடிகள்? அவர் செய்த சாதனைகளை கேட்கும் போதே மூச்சு வாங்குவது. அவருக்குரிய சான்றிதழ் சர்வதேச தமிழர் விருது விழாவினுடைய சிறப்பு சான்றிதழ் அவருக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய மனைவியின் துணையோடு இந்த தமிழ் துறையிலே பணியாற்றி அவருக்கு இந்த விழாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையிலே தனியொரு நபராக பலரிடம் ஆலோசனை பெற்று எங்களின் அமைப்புகளையும் தன்னுடன் இணைத்து இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் சிவனேசன் குடும்பம் அவர்களுக்கு முதற்கண் நான் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே குழுமியிருக்கும் இந்த விருதுகளை பெற வேறு வேறு துறைகளில் இந்த விருதுகளை பெற வந்திருக்கும் அன்பர்களுக்கும் எமது காமாட்சி அம்பாள் ஆலய குரு எனது ஐயா பாஸ்கர குருக்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை காண தொலை தூரங்களில் இருந்து வந்திருப்பவர்களுக்கும் இங்கே கனடாவில் இருந்து வந்த பிரதம விருந்தினர்களுக்கும் உங்களுக்கு நன்றி.
நாங்கள் இந்த விருதுகள் இப்படியெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் இங்கே வந்த காலத்திலிருந்து எந்தவித நோக்கமற்ற ஒரு பொது சேவையாகத்தான் செய்து கொண்டிருந்தோம். அதை அவதானித்தவர்கள் நமக்கு விருதுகள் வந்தார்கள். இதுவரை எனக்கு இதோடு 7வது விருதாக நான் நினைக்கின்றேன். 7வது விருது எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் தான் எங்களுக்கு காரணமே ஒழிய இப்படியெல்லாம் சிவனேசன் எவ்வளவோ செய்திருக்கின்றார், அதே போன்று மற்றவர்களும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உண்மையிலே மதிப்பளிப்பு சர்வதேச தமிழர்கள் விருது விழாவில் இன்றைய மதிப்பளிப்பு நினைவு சின்னம் மற்றும் அவருக்குரிய சான்றிதழ் பட்டயம் வழங்கப்படுகிறது. நீண்ட காலம் ஜெர்மனியிலே கலைத்துறையிலே பணியாற்றி என்றும் இனியும் விருதுகளுக்கு சொந்தக்காரர் ETR ரவி அவர்கள், வானொலிப்புகள் ரவி அவர்கள். அவரிடமிருந்து ஒரு சில நிமிடங்கள். தேடிச்சோறு நிதந்தென்று பல சிறு கலைகள் பேசி மனம் பாடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இடையென வீழும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியினுடைய வரிகளை வசமாக்கி இந்த மாலை பொழுதில் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மிகச் சிறப்பாக முயற்சி செய்திருக்கின்ற சிவனேசன் குடும்பத்தினருக்கு எல்லோர் சார்பிலும் மன நிறைந்த நன்றிகள். நீண்டகால கலை பயணம், நீண்டகால தொடர் பயணங்கள், 30 வருடங்களுக்கு மேலாக சிவனேசன் குடும்பத்தினர் பல விடயங்களை பயணித்து வந்து அதனுடைய நிறைவு முடிவாக அல்லது நிறைவின் ஒரு ஆரம்பமாக இந்த விருது விழாவை சர்வதேச விருது விழாவாக செய்வதற்கு முயற்சி செய்து பல நாடுகளிலிருந்து எல்லோரையும் அழைத்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் கூறி விருது பெற்றுக்கொண்டு நான் அதிகமாக பேசி மற்றவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே நன்றிகளை மீண்டும் ஒரு முறை செய்து கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் தேசத்து சொந்தங்களே, நன்றி, நன்றி, வணக்கம். மலேசிய அறிவிப்பாளர் லோகேஸ்வரி கணேசன் அவர்களை தமிழ் MTV கௌரவிக்கும் நேரம் இது. ஜெர்மன் சர்வதேச தமிழ் விருது விழாவின் பிரமாண்டமான வேளையில் இன்று நம்முடன் இருப்பது பல பரிமாண திறமையின் உருவமாகிய ஒருவர். மலேசிய நாட்டில் பிறந்து ஊடகத்துறையில் 18 ஆண்டுகளாக வரம் பெறும் ஒருவர். தனது இனிய குரலால் மலேசிய அரசாங்க தொலைக்காட்சி வானொலி நிலையமான மக்கள் என்னை அன்பில் திக்குமுக்காட வைத்தார்கள் என்று அவர் மலேசியா போய் சொன்னால் தானே அது ஒரு மாதிரி ஜெர்மனுக்கு பெருமையா இருக்கு. எங்கே உங்க கரகோலிகள்? புலம்பெயர்வு முதல் முறையாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த இந்திய இலங்கை தமிழர்களில் தமிழையும் கலாச்சாரத்தையும் இவ்வகையிலே ஊடக ரீதியாகவும் காலூற்றி சிறந்த சேவையினை பல ஆண்டுகளாக வழங்கிய எங்கள் யோகேஸ்வரி ரவி அவர்கள் ஜெர்மனியிலே தற்சமயம் வசித்து வருகின்றவராக இருக்கிறார். இவருக்கு இப்பொழுது சான்றிதழ், பட்டயம், விருது என்பன வழங்கி சிறப்பிக்கிறது MTV-யினுடைய தமிழ் MTV விருது 2025. கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சி, நன்றி. உங்களிடம் கற்றுக்கொள்ள நிறைய விஷயம் இருக்கின்ற நினைக்கின்றேன். பாவம், உங்களை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம். பேச வார்த்தைகளே இல்லை. நன்றி, நன்றி, நன்றி. 1000 முறை நன்றி சொன்னாலும் இந்த மண்ணில் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்பயே தெரிஞ்சிருக்க குரல் இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டை நான் எதிர்பார்க்கல. இந்த விருதை எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எனக்கு கொடுத்தது தமிழ் MTV, இந்த ஜெர்மனி மண்ணு. குறிப்பாக 2 பேருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடன் சொல்கிறதோட நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா திரு சிவனேசன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும், அதே நேரத்தில் என்ன இங்கே அறிமுகப்படுத்திய ஐயா திரு ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸ்ட் ஒரு ஃபோனில் நான் அவர்கிட்ட பேசுகிறது தான்
அவர் என்னை பற்றி தெரிஞ்சு எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததற்கு இங்கே உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றி. என்னுடைய உறவுகள் யாருமே இங்கே இல்லை, ஆனால் இப்போ தெரிந்து இவ்வளவு உறவுகளை வந்து இந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம், நன்றி நன்றி நன்றி. ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். எத்தனை வைத்தியர்கள் தன்னலம் கருதாமல் கோவிட் காலத்தில் எல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அவர்களுக்கு நாங்கள் கைமாறாக என்ன செய்ய வேண்டும்? எங்களால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாட்டியும் குறைந்தபட்சம் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆம், சர்வதேச விழாவின் இன்றைய விருது விழாவில் தமிழ் எம்டிவியினுடைய அடுத்து விருது பெறப்பவர்கள் வைத்தியர்கள். ஆம், வைத்தியர் வரிசையில் அடுத்து இன்டர்நேஷனல் ஜெர்மன் டிராவல்ஸ் அவார்ட்ஸ் 2025 உடைய விருதை பெறுபவர் டாக்டர் கார்பரேட் அவர்கள். கலாநிதி விஜய் தீபன் பாலசுப்ரமணியம் அவர்களை தமிழ் எம்டிவி கௌரவிக்கும் நேரம் இது. இவர் தாயகத்தில் புளியங்குளம் என்ற ஊரிலே பிறந்து உக்ரைனில் மருத்துவ படிப்பை முடித்து 2011ஆம் ஆண்டில் இலங்கை வந்து அங்கு மதுரை அரசு வைத்தியசாலையில் மருத்துவராக பணிபுரித்தவர். திருமணமாகி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து மருத்துவ படிப்பை படித்து தற்சமயம் 2018ஆம் ஆண்டில் இருந்து மனநல மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். புலம்பெயர் தேசத்தில் இவரின் சமூக பணிகள் எண்ணில் அடங்காது. சுவிஸ் தமிழ் மருத்துவத்துறை நிபுணர்களின் ஒழுங்கமைப்பு குழுவான நலவாழ்வு அமைப்பின் நிர்வாக உறுப்பினர், சுவிஸ் மாதர்கள் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர், சஞ்சிகை பத்திரிகைகளின் மருத்துவ பக்க கட்டுரை ஆசிரியர், ஐநா சபையில் மனித செயற்பாட்டாளராக தமிழ் மக்களுக்காக உரையாற்றியவர், சுவிஸ், ஜெர்மனி, இலங்கை, இந்தியா போன்ற பல நாடுகளில் மருத்துவ விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தியுள்ளார். தாயகத்தில் அவர் பிறந்த ஊரான புளியங்குளத்தில் 2 இடங்களில் குழாய் கிணறு அமைத்துக் கொடுத்துள்ளார். மேலும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எம்டிவி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இவ்விடத்தில் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு, நாங்கள் செய்யும் தொழிலையும் சேவைகளையும் கருத்தில் கொண்டு அதற்கு இவ்விடத்தில் அவார்ட் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று எண்ணிய அவர்களின் எண்ணத்துக்கு இவ்விடத்தில் நான் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இவர் கொடுத்திருக்கிற அவார்ட் எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தட்டி எழுப்புற இன்னும் ஒரு ஊக்குவிப்பாகவும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி உங்கள் இந்த ஊக்குவிப்புக்கு. இவ்வாறான ஊக்குவிப்புகளை தொடர்ந்தும் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிறார் தமிழ் எம்டிவியின் 33வது ஆண்டு சர்வதேச விருதினை பெற்றுக்கொள்ள வருகிறார் டாக்டர் திவ்யா ராமகிருஷ்ணன். ஒரு அணிவர்கள் கொண்டுள்ளோம். இப்பொழுது இதற்காக ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக ஏர்மனியில் பணியாற்றி வருகின்றார். எல்லா மருத்துவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற சிவனேசன் என்ற அபிலாஷைக்கு இந்த களம் ஒரு சிறப்பை கண்டிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் டாக்டர் திவ்யா ராமகிருஷ்ணன். முதலே இங்கு என்னை கௌரவிப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் எஸ்என் நகரத்தில் பிறந்து வளர்ந்தனா. நான் இப்போது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் செக்ஷன் கார்டியோலஜியில் நான் வைத்தியராக வேலை செய்கிறேன். முதலே நான் எனது கல்வியை எஸ்என்எல் உள்ள பிஎம்ஃபா கும்நாஜத்தில் கற்றுக்கொண்டு அதற்கு பின் நான் மெடிசின், அதாவது மருத்துவத்துறையான கல்வியை எஸ்என் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு முடித்து
மட்டுமில்லை எசனில் உள்ள எசன் நகரத்தில் உள்ள தமிழ் பாடசாலையில் தமிழை கற்றுக்கொண்டேன். முதலில் தமிழ் கல்வி சேவை என்று கூறப்பட்ட பாடசாலையில் தமிழை கற்றுக்கொண்டு அதற்கு பின்னர் தமிழ் ஆலயத்தில் தான் தமிழை படித்தவர். அது மட்டுமில்லை, மாணவியாக இருக்கும் பொழுது எனக்கு சங்கீதம் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அதனால சங்கீதத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் எனது கணவன் டாக்டர் யாதவனோடு எனது மகளோட மாயாவோடு நான் போகும் நகரத்தில் நான் வாழ்ந்து வருகின்றேன். இன்றைய தலைமுறைக்கு நான் சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். நீங்கள் உங்களை நம்பினா நீங்கள் எல்லாத்தையும் அடையலாம், சாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, நானும் இன்னும் சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட இருக்க விரும்புகிறேன். எனது அம்மா வாசுகி ராமகிருஷ்ணனுக்கும் மற்றும் எனது அப்பா வேலுமானம் ராமகிருஷ்ணனுக்கும் சில கணப்பேருக்கு இந்த அப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் டொயமச்ச சிறி என்று கூறுவேன். எனது மனமார்ந்த நன்றியை கூற விரும்புகிறேன். அதை சிறு வயதிலிருந்து இப்போ எனக்கு நல்ல ஆதரவாக இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, எப்போதும் என்னை நம்புவேன். எனது சகோதரி டாக்டர் இலக்கியாக்கும் வித்யாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூற விரும்புகிறேன். எனது கணவனுக்கும் எனது நன்றியை கூற விரும்புகிறேன். அது மட்டுமில்லை, சிவநேசன் ஐயாவுக்கும் எனது நன்றிகள். அந்த வகையில் முதலாவதாக செரி டென்மார்க்கை சேர்ந்த செரி அவர்களை அழைக்கின்றோம். இவர் திரைப்பட யாழ்ப்பாணத்தில் ஜெரட் லலிதா தம்பதியினருக்கு ஒரே மகனாக பிறந்த கிளைன் லட்சுமணன் அவர்கள் ஜெரி என அன்பாக அழைக்கப்பட்டார். அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் இந்த மேடையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை நான் சாதனையாக விருதாக பார்க்காமல் ஒரு ஊக்குவிப்பாகவே பார்க்க விரும்புகின்றேன். இந்த விருதுக்கு பின்னால் நான் மட்டுமல்லாது மருத்துவர் முதல் கூறியது போல் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் எப்படி ஒரு ஆண் இருப்பாரோ அதே மாதிரி எனது வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கின்றார். அவர்தான் என் மனைவி கிறிஸ்டினா. அது தவிர எனது தாயார் என்னை கல்வி கேட்ட முன்னேற்றிய கல்லூரி மற்றும் சமூகம், எனக்கு அறத்தை கற்பித்தது என் தலைவன் மற்றும் கலையில் சிறந்து விளங்கும் பலதரப்பட்ட கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் சின்ன வயது முதல் இருந்து பார்த்து வளர்ந்த சசியக்கா இங்கே இருக்கிறாங்க. அவங்க முன்னால் நான் இந்த விருதை பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய சிறப்பு பதக்கம் மலர் மற்றும் நினைவுச்சின்னத்தோடு சான்றிதழ் வழங்கி இன்டர்நேஷனல் ஜெர்மன் தமிழ் அவார்ட்ஸ் 2025 பெற்றுக் கொள்கிறார். திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திருமலை பிரான்ஸ். நான் தற்பொழுது தென்னிந்தியாவில் 2 படங்கள் நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இதுபோல என்னுடைய கலைஞர்கள் வளர்ச்சி விட்டு மேலே நாடுகளுக்கு சென்று படம் எடுத்து எங்கள் தேசத்தினுடைய பெருமையை காக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தனிப்பட்ட ரீதியில் மிக கஷ்டப்பட்டு மத்தியில் இந்தியாவுக்கு சென்று நான் பல படங்களுக்கு கதை திரைக்கதை சொல்லியிருக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது மாதிரி எதிர்கால சந்ததியாக உட்கார்ந்துருக்க என்னுடைய செல்லங்கள் அடுத்த விழாவில் எல்லாருமே இது மாதிரி விருது வாங்கணும். ஓகேயா? வாங்கிங்களா? இந்த பாடல் தொழில்நுட்பத்திலே நாம் பழந்தமிழர்கள் அன்றைய காலத்திலே இருந்து விஞ்ஞானத்தை வளர்த்து அதோடு இயந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே உட்பட்டவர்கள் என்றதை பறைசாற்றும் ஒரு மற்றொரு படைப்பாகத்தான் இந்த படைப்பை நாம் பார்க்கின்றோம்.
இடத்திலே அவர் இதை பழக்கி ஆசிரியருக்கு மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் எங்களுடைய அன்பின் சார்பிலே அவருக்கு ஒரு கலந்து கொள்ளையை கொடுத்து அவர்களை வாழ்த்து இன்னும் சிறு மணித்துளிகளில் தொடர இருக்கின்றது. இறுதி 25 இன்டர்நேஷனல் ஜெர்மன் தமிழ் அவார்ட்ஸ் உடைய நினைவு பரிசுகளாக இந்த பதக்கங்கள் அணியப்பட்டது. இந்த தமிழ் என்டிவி என்றெல்லாம் கூறுகிறோம். இதெல்லாம் என்று நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஓர் நினைவோடு இருப்பீர்கள். யார் இவர் ஏன் இந்த கலை சம்பந்தமான விடயங்களை செய்கின்றார்? எதற்காக? ஏன் ஈழத்தமிழர்களை கௌரவிக்கின்றார்? இதன் நோக்கி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு இயக்குனர், இளம் இயக்குனரை நாங்கள் அவருக்கான விருதை வழங்கிவிட்டு சிவகேசன் பற்றிய தகவல்களோடு ஒரு காணொலியை நாங்கள் காண இருந்தோம். ஒரு குறுகிய காணொலியை
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய படைப்புகளை பற்றி பேசுவதில் படைப்பு பேசுவது நான் நினைக்கிறேன். நிறைய சர்வதேச அரங்கங்களில் நிறைய விருதுகளை பெற்றிருந்த போது கிடைக்காத சந்தோஷம் இந்த முறையில் கிடைப்பதாக நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருந்து இப்படியான ஒரு கௌரவம் கிடைக்கும் போது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. இந்த விருதை இந்த நேரத்தில் அதே நேரம் இந்த விருது விழாவையும் சிவனேசன் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் 2 விடயங்கள் நான் சிவனேசன் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு விடயம் வந்து ஒரு 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 தொலைக்காட்சியில் ஒரு நிறுவனத்தை ஓரிரு வேலைகள் கொண்டாடுவதை இந்த கடினம் என்று சொன்னால் நான் எனக்கு சொன்ன நிறுவனங்கள் இருக்கின்றது. வங்கி அந்த கஷ்டங்களை புரியும். அப்படி இருக்கும்போது 33 வருடங்கள் இடைவிடாத இதை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விடயங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சொல்லித்தான் தெரிய. அதை விட முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் அந்த 33 வருடங்களுக்கு முன்பு ஒரு தொழில்நுட்ப வசதிகள் அதிகளவு இல்லாத ஒரு காலத்தில் ஆரம்பித்து இன்று இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டைம் அளவுக்கு அப்டேட் ஆகியிருக்கிற அதுக்கு உதாரணம் சொல்லுவேன். இந்த விருது விழா சம்பந்தமாக சில போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி தர சொல்லி எனக்கு கேட்டிருந்தேன். நான் ஒரு 2 போஸ்டர் வந்து போட சொல்றேன். வந்து 2-3 மணிக்கு முன்னாடி அனுப்பி அப்ரூவல் அனுப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்கா 2-3 அனுப்பி இதே பேர் எப்படி இருக்கு. நான் எவ்வளோ கூட நல்லா தானே இருக்கு போய் என்னோட கேட்குறீங்கன்னு கேட்டா நான் இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி செஞ்சேன். நான் நல்லா இருக்கான்னு அதே வந்து அவங்க காசு கேட்குறேன் ஃப்ரீயாக ஏதாவது வெப்சைட் இருக்காங்கன்னா அதையும் சொல்லுன்னு சொல்லி கேட்பேன். அந்த அளவுக்கு தனி அப்டேட்டாக வச்சுக்கல. அது மட்டும் இல்லாமல் 2வது விடயம் அவருடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் வந்து எங்களுக்கு வந்து அவர் ஒரு என்னுடைய படைப்புகளை வந்து யூடியூப்ல நான் பார்த்து அவரே என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் நம்மளுடைய சிவனேசன் கதைக்கும் உங்களோட படைப்புகளை நான் பார்த்து 2 நிலங்களுக்கு என்னை தொடர்பு கொண்டதாக இருந்து நேரம் ஒரு கட்டாயம் சம்பந்தம் ஏற்கனவே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் நெதர்லாந்து வரும்போது ஒரு தடவை வந்து மனைவியர்கள் வந்து தண்ணி சாப்பிட்டு போனேன். அப்போது இந்த படைப்புகளை ஊக்குவிக்கும் வகையான நிறைய விஷயங்களை சொல்லுவேன். நீங்கள் நல்லா செய்கிறீங்க, இன்னும் செய்யும் வகையில் படிக்கிறீங்க, இங்கே படைப்புகளை செய்யணும். நிறைய தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் ஓவன் சொன்னீங்கன்னா நான் எல்லாரையும் கூட்டிக் கொள்வாங்க, கண்டிப்பாக படங்கள் செய்யலாம்னு தான் வளர்வது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கூட இருக்கின்ற சக கலைஞர்களையும் வளர்த்து விட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மிக அரிதாக இருக்கின்ற இந்த காலத்தில் வந்து அவருடைய இந்த குணம் எனக்கு பெரிதாக என்னை கவர்ந்தது. அதற்கு அவருக்கு நான் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவரிடம் இருக்கின்ற ஒரு வளத்தை வைத்துதான் எந்த தொழில்நுட்பத்தை அவர்களால் வாங்க முடியுமோ அந்த தொழில்நுட்பத்தோடு இணைந்து பயணித்து இன்று ஒரு பரிணாம வளர்ச்சியை தான் நாம் காண்பித்திருக்கின்றோம். இப்படி அந்த உழைப்புக்கு பின்னால் இருக்கின்றவர்களை அடையாளப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த விருது விழாவை செயல்படுத்தி இருக்கின்றீர்கள். இப்படி விருது விழாவை சிறப்பாக முன்னெடுக்கின்ற இந்த சிவனேசன் யார் என்று நான் முதலில் கேட்டிருக்கேன். இந்த சிவனேசன் என்ன செய்தார்? ஏற்கனவே கலைக்காக என்ன பணிபுரிந்தார்? கலைஞர்களை எப்படி இணைத்தார்? இது ஒரு பல் ஆளுமையான விடயங்களை நாம் உங்களுக்கு கூறுவதன் பார்க்க ஒரு குறுந்தாவலாக மிகப்பெரிய பணிகள் ஒரு குறுந்தாவலாக உங்களுக்கு இப்பொழுது காட்சியின் ஊடகத்தில் பிள்ளைகள் எந்த ஸ்டார்ட்ல இருந்து வரையினோம்
முன்ஸ்டரா? ஆறு உங்களோட டீச்சர்? ஆறு டீச்சர் பிள்ளைகள்? அமலா டீச்சர் தானே? ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருவது தம்பி சிவனேசன். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முதலே தமிழருவி இசை திருவிழாவை நடத்துகின்ற பொழுது ஏதாவது ஒரு புத்தகத்தோடு அல்லது இருபட்டோடு வந்து இதை வெளியீடு செய்ய வேண்டும் என்று சொல்வார். 30 ஆண்டுகளுக்கு முதலிருந்து இன்று வரை 33 ஆண்டுகளிலே ஓயாத அலையாக ஒலித்து வருகின்ற தம்பி சிவனேசன் அவர்களுக்கு மன்றம் நிறைந்த கரகோஷத்தை கொடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து ஒரு விடயத்தை கூற வேண்டும். தமிழருவி வானொலி ஜெர்மனியிலே நேரலையிலே நாங்கள் இணைந்த பொழுது இவர் ஒரு பாடலை அனுப்பியிருந்தார். விஜயனை கேட்டு அனைவருக்கும் இனிய மாணவர்களுக்கும் எனக்கு சிவனேசனை நன்றாக கனகாலமாக தெரியும். பல பாடல்களை எழுதியுள்ளார், பல இசைகளை அமைத்துள்ளார். ஆனால் எனக்கு நான் லிரிக்ஸ் எழுதுவேன். எனக்கு சில நுட்பங்களை கற்றுத்தந்தவர் என்னுடைய பழைய பாடல்களுக்கும் நுட்ப பாடல்களுக்கான வித்தியாசம் இருக்கு. சிவனேசன் என்னதான் எனக்கு இந்த சில யூடியூப்ல போட்டு விடலாம் பாருங்க வடிவா. அடுத்து இந்த கௌரவ பட்டத்தை எம்ஜிபி நிறுவனத்தின் இந்த அவார்ட் செரிமனியுடைய அங்கமாக இணைக்க இருக்கிறோம். அது வகையிலே இந்த பட்டத்தை பெறுகின்ற இரண்டாவது நபர் லோகேஸ்வரி கணேசன் அவர்கள். Exceptional and excellent acquired knowledge, broadcasting and immense global contribution of media broadcasting, அதாவது ஊடகத்துறைக்கான ஒரு கௌரவ முனைவர் பட்டமாக இது வழங்கப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நீங்கள் சொன்னது போல ஜெர்மனியிலே பலரும் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, அமைப்புகள் ரீதியாகவும் சரி, பல பாராட்டுதல்களையும் வாழும்போதே கவிஞர்கள், எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முதலாக கொண்டு வந்தோம். அதை பின்பற்றி பிராங்க்பர்ட்டிலே ஸ்ரீபதி அவர்கள் 400 கவிஞர்களை, எழுத்தாளர்களை அழைத்து மிக பெரும் விழாவை ஒன்றை செய்து அதை நூலாக்கியும் இருக்கிறார். அவருக்கும் இந்த வழியிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் ஒரு இயலாத நிலையில் இருக்கின்றார், நோய்வாய்ப்பட்டு. இருந்தாலும் அவராற்றிய பணிகளை நாங்கள் மறக்க முடியாது. எங்களுடைய தமிழருவி இசை திருவிழாவிலே நாங்கள் கலை காவலர் என்ற விருதை கொடுத்து நாங்கள் அவரை மதிப்பளித்திருந்தோம். அதேபோல் பலரும் இப்போ ஊடகவித்தகர் என்று கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பார்த்திருப்பீர்கள். ஊடகவித்தகர் என்ற விருதையும் வாழ்நாள் சாதனையாளர் விருதிலே நாங்களே எஸ்என் நகரிலே எங்களுடைய மன்றத்தின் சார்பிலே மேயரை அழைத்து, எஸ்என் மாநகர முதல்வரை அழைத்து அவர்களுடைய கைகளினாலே 7 பேருக்கு அந்த விருதுகளை கொடுத்திருந்தோம். வாழ்நாள் சாதனையாளர் பாக்கியநாதன் ஐயா, நவாரியூர் மோகன், இந்து மகேஷ், எழுத்தாளர் இந்து மகேஷ் போன்றவர்களை நாங்கள் படிப்படியாக 7 பேரை நாங்கள் கௌரவித்திருந்தோம். அது ஒரு அளப்பெரிய விழாவாக இருந்தது. ஏன்னா மேயர் ஒவ்வொருவரை பற்றியும் விவரங்களை கேட்டறிந்து தானே பொன்னாடை போர்த்தி அந்த விருதுகளை கொடுத்திருந்தார். அது சிறப்பாக இருந்தது. எனவே எதிர்காலங்களிலே போய் வாழ்கின்ற சமுதாயத்தினர்கள் வாய்ப்புள்ளவர்கள் இப்படியான கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் இந்த முறையிலே கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி. என்னென்றால் உங்களோட தமிழருவி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எப்போ இனி எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக அதே போல ஒரு நிகழ்ச்சியோடு நாங்கள் எல்லோரும் கேட்கின்றார்கள். எனவே பொருளாதாரம் உண்மையை சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த சமூக சேவையிலே 40 ஆண்டுகளாக ஈடுபட்டு லட்சக்கணக்கில் இழந்திருக்கின்றோம். அதற்கு மனைவியும் ஒத்துழைத்திருக்கின்றார், நேரமும் எல்லாம் இழந்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அது இன்று வரை இப்பொழுது ஒரு முக்கியமாக கட்டத்தில் இருக்கின்றோம். பத்திரிகை செய்தோம், நுண்கலை கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றோம், 46 டிப்ளோமாக்களை உருவாக்கி இருக்கின்றோம். இப்பொழுதும் அறநெறி பாடசாலை நடத்தி கொண்டிருக்கின்ற துணைவியர். அதே போல் நாங்கள் ஜெர்மனியிலே அங்கீகரிக்கப்பட்ட, ஜெர்மன் அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட பரீட்சையை நடத்துகிறோம். ஜெர்மன் நுண்கலை பீடத்தோடு இணைந்து அவர்களுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் பரீட்சைகளை நடத்தி சான்றிதழ் கொடுக்கின்றோம். அது மிக பெருமதியாக இங்கே ஜெர்மனியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய பணிகளை தொடர்வதற்கு இன்னும் பலர் எங்களோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக பார்த்தீர்களானால் பொருளாதாரம் தான் இந்த காலகட்டங்களிலே பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது. உண்மையாக நான் கேட்டுக்கொள்வது, தனம் மிகுந்தவர்கள், பொருள் உள்ளவர்கள், முதலாளிமார் எல்லோருமே இந்த சமுதாயத்துக்காக கொஞ்சமாவது கிள்ளி கொடுக்க வேண்டும். கிள்ளி கொடுக்காவிட்டாலும் கிள்ளி கொடுத்தால் இதே போன்ற பல தளங்களை நாங்கள்
ஒரு நாளிலே கூட நாங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அனுபவமும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் பாராட்டுக்கள், உங்களை கௌரவித்ததுக்கும் சந்தோஷம், நன்றி. நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் தமிழருவி நிகழ்ச்சியை மறந்துடாதீங்க. நிச்சயமாக செய்வோம். தமிழருவி பத்திரிகையினுடைய ஆசிரியரும் மதிப்புக்குரிய நைனை விஜயன் அவர்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம். படிக்கும் காலத்திலேயே கலை மீது ஏற்பட்ட பெற்றார். நாடகம், இல்லிசை, நடனம் என பள்ளி நிகழ்வுகளில் அவரின் கலைப்பணி ஆரம்பமாக பள்ளியில் மாணவர் நலனாக பணியாற்றிய காலத்தில் அதற்கு அவரை பேச்சாக்க நிகழ்ச்சிகளை கொடுத்து வழங்க போன்றவை இவரின் கலைப்பணிக்கு உறுதுணையாக இருந்தது. ஏற்கனவே கோவில் நகரில் தனது ஆளுமையால் பாடசாலை நிகழ்வுகள், பொது விழாக்கள், விளையாட்டு போட்டிகள் அனைத்து நிகழ்வுகளிலும் நிகழ்ச்சி பொறுப்பாளராக ஆரம்பத்தில் கடமையாற்றினார். அவரிடமிருந்து திறமையால் நான் அடைந்து பல அடைவுகளில் கலைப்பணி அனுபவியது. டாக்டர் நகரில் நாடக கலைஞர்களிலிருந்து நிகழ்வுகளுக்கு அனைத்திலும் விடுதலை நாடகங்களை அரங்கேற்றினார். அவரது திறமையால் மாநில நாடகங்கள், நாட்டிய நாடகத்திலும் தனது திறமையை காட்டியதோடு காலையிலே நாடகம், சமூக நாடகங்களை எழுதி நிகழ்ச்சி அழைத்திருக்கிறது குறிப்பிடக்கூடியது. மற்றும் பாடசாலை நிகழ்வுகளை பல நாடகங்களை எழுதி அரங்கேற்றினார். பாடசாலை மாணவர்களுக்கான கலைத்துறை போட்டியில் ஒரு பாரம்பரிய கலையாளர் படத்தை நெறிப்படுத்தி பிற்காட்டு பாடி மாணவர்களை நடிக்க வைத்தது ஜெர்மனி இறுதியில் முதலாம் இடத்தை பெற்றது. இவரின் கலை திறமை மேலும் நிகழ்வுக்கும் அளவில் நடித்திருப்பது நாடுகளுக்கு நிகழ்வுக்கு தேவையான கலை பொருட்களை செய்வதில் ஒவ்வொரு இளைஞராக கொண்டார். கலைஞர்களுக்கான விளையாட்டு துறையில் உள்ள ஆர்வத்தை பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. தூக்கமற்ற நேரத்தில் வெற்றிகளை கண்ட வீரராக மாற்றம் இருக்காது. ஆணைப்பணியும் ஆன்மீகத்திற்காக சாமி தூக்குவதையும் ரமணின் கலைப்பணியை கொண்டு கலைக்கலைஞராக அவரை பாராட்டி கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சேவன் அவர்களை அன்பாக படைக்கின்றோம். உங்களுக்கான பெருமாக ரவி அவர்களின் உதவி அவர்களுடைய பாடத்திற்கு நடந்திரையாளர்கள் அமைத்தவர்கள் அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகளை இந்த குடும்பம் சார்பாக இதற்கான கௌரவத்தினை என்னுடைய அன்பு கேட்டி சொன்னவர்கள் ஹெச்பியுடைய ஆட்சி சிறப்பு பொழுது 2025 வெற்றிவேல் அவர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் இனிமையான நேரத்தில் குடும்பத்தோடு இந்த வெற்றியை பெற்று ஹெச்பியுடைய இந்த இந்த சிறப்பை பற்றிய குறுகிய தகவலோடு பதிலளிப்பார் என்பது சொன்னால் பொறுமையாக இருக்கிறது. எல்லாரும் இந்த பணிப்பதில் இருக்கிறது அடுத்த வகுப்பு நம்மை வந்து அமைதியாக பேசியிருக்கிறார். நன்றி. பொறுமை எப்போதும் வெற்றியை தரும். மற்றும் இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுப்பது என்பது எவ்வளவு கடுமை என்று தெரியும். பல நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதனால் அதன் வலியும்
முன்னெடுத்த நண்பன் கவிஞன் சிவனேசன் அவர்களுக்கு நன்றியை கூறுவது விடைபெறுகிறேன்.